அந்த கேந்திரநாத் ட்ரிப்பு சொன்னல பாய், அது என்கிட்ட இருக்கு பாய், நான் காட்டுறேன் பாரு. அது வந்து ஒரு பெரிய ட்ரிப்பு, சரியா? அந்த ட்ரிப்பு வந்து ஒரு பேக்கேஜில் பண்ணி தருவாங்க. அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா செமையாக இருக்கும் பாய். அங்கே வந்து ஒரு 3-4 வே வரும். 4 வேலையுமே 4 விதமான அந்த கேந்திரநாத் இருக்குல்ல, அந்த மாதிரியே வந்து நிறைய ஆன்மீக தலங்கள் இருக்கு. பாட்டு பாடுறாங்களா? ஆமாம், டான்ஸ் பாட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி போகிறாங்க பாருங்க ஆப்போசிட்டில். கைஸ், பானிபட் டோல்கேட் தாண்டி அடுத்து எங்கள் பஞ்சாப் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா. எஸ், பஞ்சாப் வரை சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் பஞ்சாபில் போய் பஞ்சாபி தாபாவில் சாப்பிட போகிறோம். வாயை வலிச்சிச்சு, எச்சலாம் முடிக்கணுங்க. கதை சொல்லி வாய் வெளியே எடுத்துக்கிச்சா. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரமதான் டைம்லாம் இருக்கு. 150 போனீங்க. கொஞ்சம் உசு பேரி ஒரு மாரி மெரிசா வச்சுங்க டயர் காலி. மொத்த பேரும் ஒன்றும் இல்லை பாய், மொத்த பேர் இந்த லிஃப்ட்டில் ஓரம் கட்டிட்டு அந்த படுதாருக்குள்ள எடுத்து விரித்து சமைச்சு சாப்பிட்டு படுத்து கிடக்க வேண்டியது தான். அடுத்து டயர் வாங்க கூட காசு இல்லை. வேணுன்னா இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வேணுன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ காரு அது ஒரு மாதம் அதுக்குள்ளே அவனுக்கு பிரித்து இடைக்கி போட்டுருவானுங்க. வந்து காரை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு போக வேண்டியது தான். சிஹெச் என்ன ப்ரோ இது? சென்னைடா, சிஹெச் சென்னை. கொடூரமா போதியா ரோடு. இது ரோடா வேற எதுமாயா? ஏதோ வயல் காட்டுக்குள்ள பூந்து வந்துட்ட மாதிரி இருக்குது. பள்ளம் ஒன்றும் பாரு, 1/2 அடி 1 அடிக்கு இருக்கியா? நடந்தே போலாம் போலயா? இறங்கி நடந்து போடா கொஞ்சம் தயவு செஞ்சு. வெயிட்டு குறையண்டா. நாங்க போயிட்டு வேணா விட்டுட்டு. அதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அப்படி அநியாயம். ஐயோ பாய், எங்க பாரு அந்த ரோட்டை. ஐயோ செருப்பங்க. இவ்வளோ பெரிய பள்ளமா இருக்குது. அம்மா பாய், லெஃப்ட்லேயே வா பாய். பாய் நீ ஃபுல்லாக லெஃப்ட் வா பாய். இந்த பள்ளமே பரவாயில்ல போல, அந்த பள்ளத்துக்கு ரோடு மேலே ஏறுது. இந்த பள்ளத்தில் ஏற முடியாது. ஏறியா மிதி சொன்னல என்னாச்சு? அதுதான் இப்படி போயிட்டு வந்தாங்க எல்லாரும். ஏன் ஏறாது? ஏறும் மிதி, நீ ஏறும் பாய். ஏன் ஏறாதுங்கிற? வெயிட் அதிகமாக இருக்குங்கிறதுனாலயா? அதெல்லாம் ஏறிடும் பாய். அடி தான் பயங்கரமாக போடுது. ஏற்கனவே சேஸ் பெயிண்ட் பண்ணல, அது ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணையா. அங்கே ஒரு பண்ணையா, இரியா ஆத்தாடி. இந்த பள்ளத்துலலாம் வண்டி போகாது. வந்துட்டானா ஒருத்தர் ஏறிடலாம். ஆரன் அடி, அப்போ தான் வருவான் வேகமா. ஆரன் அடிச்சிட்டான். வான்னு சொல்கிறான். இங்கே பாரு, எல்லாமே 1 அடி பள்ளம் 1/2 அடி பள்ளமாக தான் இருக்குது லெஃப்ட்டில். இதுக்கு இந்த பக்கம் ரோட்டில் ஆளையே காணும் பாரு. கொடுமை. தரணி பற்றி மேப் போட்டிங்களா பாய்? பேசுங்களா பாய்? இந்த பள்ளத்தில் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் நீ எக்க நான் எக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். நீ எக்கிறது கொடூரமாக இருக்கியா? பயமாக இருக்கு. டயர் நினச்சி தான் பயமாக இருக்குது. வேறு ரூட்டாக தான் பரவாயில்ல. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பள்ளம். இதே நம்ம ஏரியாவாக இருந்தால் விட்டு தூக்கியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஊர் விட்டு ஊர் வந்துருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் வண்டி பள்ளத்தில் விட்டு தான் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஷெட்லேருந்து ஆளு கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டு போயிடுவான். நம்ம எங்கே போய் அவனை கூப்பிடுறது? நம்ம தான் கையிலே வச்சுருக்கோம். மெக்கானிக் ஓட்டுறவரும் அவர் தான், மாட்டுறவரும் அவர் தான். இப்போ உன்னை கழட்டி விட்டு மாட்டி விட்டு போகிறதும் அவர் தான். லோ பீமில் ரைட் சைடு லோ பீம் எரியலை பாய், பார்த்தியா? உன் துக்கத்தையும் துயரத்தையும் தூக்கி இந்த குப்பையில் போடு, சந்தோஷமா இரு. அதான் என் நீச காலிலேருந்து என்னை கடுப்பேற்றி சந்தோஷமா இருக்கிய. சந்தோஷமா இருந்துட்டு போ. ஏதோ ஒரு ரூட்டு, ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கோத்து விட்டுருச்சு. போன வாட்டி நாங்கள் வந்தப்பையும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினோம். இதாவது பரவாயில்ல, நாங்கள் வந்தப்போ ரோடு போட்டு அந்த ரோடு போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணுன்ட்டான். ரோடு தானே போய் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க, கடுப்பேற்றி விட்டானுங்க என்ன. இந்த வாட்டியும் அதே மாதிரி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் சொல்லி மாட்டி விட்டுருச்சு. நல்லா தான் இருக்குது வைப்பு, ஆனால் வண்டி டயரை நினச்சி தான் கொஞ்சம் பதட்டமாகவும் கஷ்டமாகவும் வருங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 5 அடி பள்ளத்தில் உள்ளே போகணும் போல இருக்குது. இருட்டில் ஒன்றும் தெரிலையோ, நல்லா லைட் வெளிச்சம் இருக்குது. பாருங்கள், பள்ளம் ஒன்றும் ஒரு இது பழுவிட்டு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தியா, சிங்க்கு கட்டி இடுப்பில் கத்தி ஃபுல் செட்டப்பில் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்க, என்ன ஏரியா?
பஞ்சாப்ல ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல விட்டாங்க. இங்க பாருங்க, வீட்டு வாசல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் விட்டு ஓட்டுற விடுறாங்க. எங்கேயா போனா கார் சரிங்க brother, நீங்க லெஃப்ட் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல தப்பு இல்ல. ஃப்ரீனா உங்களுக்கு ஓகே போக முடியும்னா நீங்க சும்மா ஒரு 1/2 hour போயிட்டு ஒரு போவையில ஒரு ட்ரெயினியா இருக்கான் போல, வச்சு ஓட்டான். அவங்க ஏரியாவா இருக்கும்டா. ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு அந்த மாதிரி எவனா வந்து கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணிட்டாருன்னா நீங்க போயிட்டு வாங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல, அதனாலதான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சும்மா சொல்லாம நாமளா போறது தப்பு இல்ல, அவரா பண்ணிட்டாரு, இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. கைஸ், பஞ்சாப்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம். ஐபி போடு. பஞ்சாபுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்களா. போன தடவை பஞ்சாபுக்குள்ள எல்லாம் வரல. ஓ, வீடெல்லாம் பாரியா? ஊர்ல கரண்டே இல்லையோ? இல்ல கரண்ட் இல்ல, தண்ணி மரத்துல பல்பு இல்லையா? வீடெல்லாம் பாத்தியா, ஒரே இருட்டா இருக்குது. யோ, இங்க பாரியா, ரைட்ல எல்லாம் வீடு இல்ல. வீட்டுக்குள்ள எல்லாம் கரண்ட் இருக்கு, ரோட்ல தான் கரண்ட் இல்ல. டைம் என்ன ஆகுது? 8:30 ஆகுது. 140 போய் ரைட் எடுப்பியா? 40 மீட்டர்ல ரைட். மீட்டர்ல இல்ல, நான் 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் ரைட் எடுன்னு சொல்லுவேன். போலீஸ் நின்று டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். இன்னது கூட போலீஸ் நின்று டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நல்ல மனிதன் நம்ம ஊர் ஆளுங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க பக்கத்துல வேலையை பார்த்துக்கிறாரு. அதான் சொல்றேன், நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? பக்கத்துல எங்க டீ கடை இருக்குன்னு பார்த்து டீ கடைக்கு போயிருப்பாங்க. அதுக்குன்னு தப்பு சொல்ல, காலையில இருந்து நிக்கிறவனு கை கால் வலிக்காதா? காண்டா அவன் மாட்டான், சும்மாவே நிக்க வைக்கிறானுங்க. ரூட்டு பிடிச்சாச்சா? அந்த ரூட்டு பிடிச்சாச்சா இல்லையா? ஐயோ, ரோடு பொழக்குது. ஐபிஎம் ஆஃப் பண்ணு பாய். போடவே இல்லையா? அப்புறம் ஏன் ஐபிஎம் போட்டு காட்டிட்டு பாஸ் கேக்குறானா? இந்த லெஃப்ட் அனுச்சு கூட நம்ம நிப்பாடலாம். பஞ்சாப் வண்டி கிடையாது, டெல்லி வண்டி. அது டெல்லி ஹெச்ஆர், அதான் டிஎல் ஹெச்ஆர் ஆர்ஜே, இது எல்லாமே இந்த சரௌண்டிங்ல சுத்திக்கினே இருக்குதுல்ல. நிறைய வண்டி இருக்குது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஆனா ஹெச்எம் தான் நம்ம ஹிமாச்சல் தான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏதோ அந்த காட்டுக்குள்ள போறையா பயமா இருக்குது. ஆனா காடு மாதிரி இருக்குல்ல, உள்ள எல்லாம் வீடு இருக்கு. வீடா அது ஃபேக்டரியா? லெஃப்ட்ல பிரிட்ஜ் ஃபேக்டரியா? மாம்பெரி ஃபேக்டரி அது.